ஹலோ காய்ஸ், ப்ரெஸான் நெயில்ஸ் எப்படி ப்ராப்பராக உங்கள் நெயில்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் தென் நம்மளோட ப்ரெஸான் நெயில்ஸ் கிட்டில் என்னென்ன மெட்டீரியல் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக வெட் வைப்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி பேக்கில் வந்துடும். அண்ட் தென் க்ளூ டேபு வரும். அது இல்லாமல் லிக்விட் க்ளூ, குட்டியாக வந்து நெயில் பஃபர் அண்ட் தென் கியூட்டிக்கல் புஷர். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரெஸான் நெயில்ஸ் கிட்டில் வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம ப்ரெஸான் நெயில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கியூட்டிக்கல் புஷர் எடுத்துகிட்டு உங்கள் கியூட்டிக்கல் எல்லாத்தையுமே இப்படி பேக் புஷ் பண்ணுங்கள். ஸோ எல்லா நெயில்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கியூட்டிக்கல் வந்து புஷ் பண்ணிக்கணும். நல்லா சைடெல்லாம் லிஃப்ட் பண்ணி நல்லா கியூட்டிக்கல் வந்து புஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட் எட்ஜஸாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கியூட்டிக்கலை புஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா நெயில்ஸுமே கியூட்டிக்கல் புஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெயில் பஃபர் வந்து கொடுத்துருப்பேன் நான். அதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட நெயில்ஸில் இருக்க ஷைனை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஷைனை ரிமூவ் பண்ணால் தான் அதில் க்ளூ போட்டு நம்ம ப்ரெஸான் நெயில் ஸ்டிக் பண்ணுறப்ப நல்லா ஸ்டேயாக இருக்கும். ஸோ நல்லாவே அந்த ஷைன் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லாவே நீங்கள் பஃப் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா நெயில்ஸுமே நீங்கள் பஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட் வைப்ஸ் இருக்கும் குட்டியாக. ஸோ இதை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி பஃப் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பிகாஸ் அந்த டஸ்ட்டு இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு ப்ரெஸான் நெயில்ஸ் வந்து ஸ்டிக் ஆகாது ஒழுங்காக. ஸோ இந்த ஒரு வெட் வைப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஹேண்ட்லேயுமே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெஸான் நெயில்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஒன்று லிக்விட் க்ளூ, இன்னொன்று வந்து க்ளூ டேபு. ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ டேபை வந்து நம்ம ஒட்டி நான் உங்களுக்கு எப்படி ப்ரெஸான் நெயில் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கப்புறமா உங்களோட நெயில்ஸில் வச்சு உங்கள் நெயில் சைஸ்க்கு எந்த க்ளூ டேப் வந்து நம்ம ஒட்டணும் அப்படின்னு ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் சைஸ் எதுவோ அந்த சைஸ் எடுத்து உங்களோட ஃபிங்கரில் நல்லா அந்த நெயில்ஸ் மேலே நல்லா வச்சுருங்க. ஸோ நம்ம நெயில்ஸ் மேலே எப்படி அதை ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கிட்டக்க கியூட்டிக்கல் புஷ் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வைக்காமல் அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஸோ கியூட்டிக்கல் கிட்டேயே நீங்கள் வந்து அதை ஸ்டிக் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் கேப் விட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து க்ளூ டேப் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் லிக்விட் க்ளூ வந்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு குட்டி பேப்பர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ரெஸான் நெயில்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ தம் ஃபிங்கருக்கான அந்த டிப் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிப்பை வந்து நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கியூட்டிக்கலை விட்டு கொஞ்சம் கேப்பில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லிட்டில் புஷ் பண்ணிங்கன்னா நம்ம நெயிலில் நல்லா கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்களேன். இப்படி ஒரு குட்டி புஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆயிரும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா ஸ்டே ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நல்லாவே நெயில் வந்து ஸ்டிக் ஆகிக்கிச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளூவை வச்சு எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ க்ளூவை ஓப்பன் பண்ணி உங்கள் நெயில்ஸ் மேலே இந்த க்ளூவை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் வரணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அளவில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப நிறையாவும் க்ளூவை போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கூட ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னில் படாமல் நீட்டாக வந்து அழகாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்கள் நெயில்ஸை வச்சுட்டு அப்படியே புஷ் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகே. ஸோ நெயில்ஸ் நல்லாவே ஸ்டிக் ஆகிடுச்சு. நல்லா ஸ்டே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல எனக்கு ஸ்டேயாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் பேலன்ஸ் இருக்க நெயில்ஸில் வந்து க்ளூ டேப் வச்சு நான் ஃபுல்லாகவே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் உடனே ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா டிப்ஸுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு தீமில் தான் நான் வந்து இதை பண்ணியிருந்தேன். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரியுது அந்த ஹேண்டில் வந்து அந்த வெயிட் இருக்கிறது வந்து நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ இந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ப்ரெஸான் நெயில்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா ஸ்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா.